ஹாய் கைஸ், இந்தியால இருக்கிற மலை கிராமமான ஜதிங்கால தினமும் நூற்றுக்கணக்கான பறவைகள் மர்மமான முறையில இறந்து கீழே விழுது. அந்த கிராமத்துல இருக்கிற வீடுகள்லயும் மரங்கள்லயும் பறவைகள் தானா வந்து மோதி இறந்து போகுது. இந்த அமானுஷ்ய சம்பவம் ஏதோ ஒரு முறை மட்டும் நடக்கல, தொடர்ந்து பல வருடங்களா நடந்துட்டு இருக்கு. இந்த ஜதிங்கா மலை கிராமத்தை சுத்தி பல கிராமங்கள் இருக்கு. ஆனா அந்த கிராமங்கள் எல்லாம் எதுவும் நடக்கிறது இல்ல. தொடர்ச்சியா இந்த கிராமத்துல மட்டும்தான் அது மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த கிராமம் அசாம் மாநிலத்துல இருக்கிற பீமா ஹாசன் சொல்லப்படுற ஒரு மலைத்தொடருக்கு நடுவுல தான் இருக்கு. இந்த கிராமம் பார்க்க பகல் நேரங்கள்ல ரொம்பவே அமைதியா இருக்கும். ஆனா அமானுஷ்யமான முறையில இரவு நேரங்கள்ல நூற்றுக்கணக்கான பறவைகள் இறந்து விழுகிறதுனால அந்த கிராமத்தை எல்லோரும் ஒரு மர்ம பகுதியா தான் பாக்குறாங்க. இப்படி ஒரு மர்ம கிராமம் இருக்குங்கிறதே 1950 வருஷத்துக்கு மேலதான் வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. 1950 வருஷம் பறவைகள் ஆராய்ச்சியாளரான ஜிபிங்கிறவரு இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயியை சந்திக்கிறாரு. அவர் மூலமா இந்த மாதிரி பறவைகள் தொடர்ந்து மர்மமா இறந்து போறதை தெரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவரு உடனே அந்த கிராமத்துக்கு போறாரு. அன்னைக்கு நைட் அவர் கேள்விப்பட்ட விஷயத்த நேரடியா பாக்குறாரு. பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே இந்த மர்ம சம்பவத்தை பத்தி அவருடைய புக்கான வைல்ட் லைஃப் ஆஃப் இந்தியாங்கிற புக்ல எழுதுறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த விசித்திரமான சம்பவம் பறவைகள் ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட ரொம்பவே பிரபலமாகுது. அந்த கிராமத்துக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மர்மமான நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை மட்டும்தான் நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரியா சொல்லணும்னா 6 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் வானத்திலிருந்து தரையில விழுந்து இறந்து போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த கிராமத்து மக்கள் இந்த பறவைகளுடைய இறப்ப பறவைகள் தான் வானத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குதுன்னு நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தான் அதை இப்படி செய்ய வைக்குதுன்னு நம்பினாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பறவைகள் தற்கொலை எல்லாம் பண்ணல, அதுங்க திசை மாறி போறதுனாலதான் இப்படி நடக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில காரணங்களையும் சொல்லியிருக்காங்க. பருவமழை முடிஞ்சு இறுதி காலகட்டத்தில் இருக்கிறதுனால பனிமூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நிலை தடுமாறின பறவைகள் கூட கீழே விழும். அது மட்டும் இல்லாம வீடுகளை ஏற்றி வச்சிருக்கிற விளக்குகளை பார்த்துட்டு அதை நோக்கி வந்த பறவைகள் வீடுகள்ல மோதி இறந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல காரணங்கள் சொன்னாலும் அந்த கிராமத்தை சுத்தி பல கிராமங்கள் இருக்கு. ஆனா அங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இல்ல. இந்த கிராமத்தில் மட்டும் தொடர்ந்து இப்படி நடக்கிறது நிச்சயமா அமானுஷ்யத்தினாலதான் நடக்குதுன்னு அந்த கிராம மக்கள் நம்புறாங்க.